வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வருணு வந்துச்சா? வந்துருச்சு. ஆனா ரெண்டா வந்திருக்குது. என்னடா சொல்ற? இல்ல என்னன்னா, ராமதாஸ் வேட்பாளர் பட்டியல் 2 கட்டமா வந்திருக்கு. சசிகலாவோட வேட்பாளர் பட்டியல் 2 கட்டமா வந்திருக்கு. இவங்க எல்லாம் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. தேசிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் வரவே இல்லை. அததான் நானும் வந்துச்சான்னு கேட்டேன். நானும் அதுதான் வரலன்னு சொல்றேன். ஆனா இப்போ வரையும் வரல. என்னன்னா, பாஜக தரப்புல அவங்க வந்து இந்த பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாரு. அதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த நிர்வாக குழு கூட்டம் போட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்து புதுச்சேரியில பிரச்சாரத்துல இருந்திருக்காரு. அவசரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் 3 நாள் பிரச்சார திட்டம் வச்சிருக்கேன் புதுச்சேரியில, நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. பியூஷ் கோயல் கூப்பிட்டே வரலன்னு இருக்காரு. பியூஷ் கோயல் தானே அப்படின்னு நினைச்சிருக்காரு அவரு. அமித்ஷா வரதா உடனே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வந்துருவோன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல பிடிச்சி சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோம்னா, சென்னைக்கு புதுச்சேரியில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்திருக்காரு. வந்தவரு அங்க வந்து இந்த நிர்வாக குழு கூட்டத்துல நிறைய பேசியிருக்காங்க. முதல்ல அந்த குற்றவாளி குண்டில் ஸ்டாலின் அரசு அதெல்லாம் வெளியிட்டாங்கல்ல. ஆமா, நேத்து வெளியிட்டாங்க. ஆமா, அதை வெளியிட்டு முடிச்சுட்டு இந்த கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்துல வந்து என்ன, நம்ம வந்து எத்தனை தொகுதிகள் டிக் பண்ணி கொடுத்தோம் அதிமுக கிட்ட, ஆனா அவங்க வந்து 10 தொகுதி மட்டும்தான் நம்ம கேட்டதை கொடுத்துருக்காங்க. மீதி 17 தொகுதி வந்து தள்ளி விட்டாங்க, ஒண்ணுத்துக்கும் இல்லாதத அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிருக்காங்க. இப்பதான் பேசிட்டு இருக்காங்களா? அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆகுது. ஆமா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டியிடணும். அதுவும் வந்து அண்ணாமலை போட்டியிடணும்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம், மேலிடத்துல வந்து நினைக்கிறாங்க, போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். கோவையில ஒரு தொகுதி இருந்தா நான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவையில ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க, கோவை வடக்கு. அது யாருக்குன்னா, கோவை தெற்குல எம்எல்ஏவா இருக்கிற வானதிக்கு. டக்குன்னு வானதி பதறி போய் இல்ல அது வந்து எனக்காக நான் வந்து வேலை பார்த்து வச்சிருக்கேன் கோவை வடக்குல அப்படின்னு சொன்னோன்னே, சரி அக்காவே போட்டியிடட்டும், நான் தேர்தலே போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காராம். கோச்சிக்கிட்டாப்ல. ஆமா. இதுல மொடக்குறிச்சியில வேற சீட்டு வாங்கியிருக்காங்க. அதுல வந்து சரஸ்வதி அவங்க தான் எம்எல்ஏவா போன தடவை ஜெயிச்சாங்க. அவங்க மகளுக்கு சீட்டு வேணும்னு அவங்க ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த தொகுதியில நீங்க போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் போட்டியிட்டா கோவையில தான், இல்லைன்னா போட்டியே இடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணும் எனக்கு அப்படின்னு இருக்காரு. லைட்டா வந்து தமிழிசை பக்கம் திரும்பி இருக்காங்க. மயிலாப்பூர்ல வந்து நீங்க ராதாபுரத்துல போட்டிடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க தமிழிசை கிட்ட. மயிலாப்பூர்ல நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அண்ணாமலைக்கு மயிலாப்பூரையாவது ஒதுக்கலாம், ஒரு சிட்டிக்குள்ள உள்ள தொகுதினா அவருக்கு வசதியா இருக்கும்னு நினைச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி குழப்பமா தான் அந்த மீட்டிங்கே முடிஞ்சிருக்கு. பழைய கேங் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, அதனால வந்து அண்ணாமலையோட இது வந்து இதனாலதான் கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில தொகுதிகள்ல வந்து வேட்பாளரே இல்லையா. இப்ப கந்தர்வ கோட்டையெல்லாம் பாஜக காலே இல்லையே, தஞ்சாவூரையாவது கேளுங்க அப்படின்றாங்களாம். அதே மாதிரி இங்க வேளச்சேரி, கும்பகோணம் தொகுதி, சிங்காநல்லூர் தொகுதி, இங்கெல்லாம் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வந்து கேட்டு மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நயினார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஏற்கனவே அவங்க வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டாங்க, இப்ப போய் நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு. இன்னொன்னு, நம்ம ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சுதான் நம்ம கொடுத்துருக்காங்க, போய் நம்ம கேட்டா எப்படி கொடுப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி பேசி முடிஞ்சிருக்கு. இது தாமதமாகும் போல. இதுல வேற மோடி வரதா இருந்தாரு. நாளான்னைக்கு வந்துட்டு அந்த நிர்வாகிகளோட ஒரு கூட்டம் தனியார் விடுதியில வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப அதையே கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆமா, எங்க நீங்க பேசி ஒரு ஒத்துமையா முடிவு தர மாட்டீங்க, அப்ப நான் மட்டும் வந்து என்ன பண்றது அப்படின்னு அவர் கேன்சல் பண்றாரான்னு தெரியல. நயினாராயணன் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு பியூஷ் கோயல் திரும்பி வராரு, திரும்பி நாங்க பேசுவோம், நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள வந்து வேட்பாளர் அறிவிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நாளைக்கு லீவு, வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. ஒன்னு சனிக்கிழமை பண்ணும், இல்லைன்னா திங்கக்கிழமை பண்ணும். ஆமா, வேட்புமனு தாக்கல் பண்ண 2 நாள் தான் இருக்கு. ஆனா வந்து ரொம்ப அசால்ட்டா கடைசி வரை இழுத்துட்டு போவாங்க போல. அது வந்து வேட்புமனு கூட தாக்கல் பண்ணிக்கலாம்னு வைங்க, அதுக்கப்புறம் இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மியாயிருது. ஏன்னா இப்பவே வந்து 2ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் 21 நாள் தான் இருக்கு. அதுலயே 2 நாள் வந்து இந்த தேர்தல் பரப்புரை நிறுத்துறதுக்கான காலகட்டம் வந்துடும், ஒரு நாள். அப்படி பார்த்தா ஒரு 20 நாள் தான் இருக்கு. ஸோ அதுல ஒரு 15 நாள் இவங்க இதுலயே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஷ்டம்தான். ஆமா, அதனால வந்து இப்ப நயினார் வந்து என்ன சொல்றாரு, இது தாமதம் இல்லை அப்படின்னு சொன்னவரு அடுத்த வரியிலே இந்த தாமதத்தால எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றாரு. தாமதம் இல்லைன்னா அப்புறம் என்ன தாமதத்தால பாதிப்பு இல்லை அப்படின்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு.
அதனாலதான் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில அண்ணாமலையை வந்து கோவை அதிமுக வேட்பாளர்கள்லாம் சந்திச்சு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து வாங்கியிருக்காங்க. அவர் நல்லவேளை நீங்க போட்டியிடலன்ட்டா. நீங்க எதுவும் வேற தொகுதியை வாங்கிடாதீங்க, நாங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. போய் அவரை சில தொகுதி வேட்பாளர்கள் சந்திச்சிருக்காங்க, கோவை மாவட்டத்தோட வேட்பாளர்கள். நம்ம சொன்ன மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ண இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னொரு தேசிய கட்சி இருக்காங்க காங்கிரஸ், அவங்களும் வேட்பாளர் பட்டியல் வரல. அவங்களாவது இப்ப பிஜேபிக்காவது ஒருவேளை வேட்பாளர் பட்டியல் வரல, வெளியிடல அப்படின்னா அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுனால எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம். அப்படியா? இல்ல எதுக்காக சட்டத்துல இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா அவங்க நடுநிலையான தேர்தல் ஆணையம் தான். இருந்தாலும் பிஜேபி பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியை புறக்கணிச்சிட முடியாதுல்ல. வரலாறு படைக்கிறாங்களான்னு பாப்போம். நடுவுல நிறைய லீவ் வந்துருச்சு, அதனால எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. காங்கிரஸுக்கு பண்ணாம விட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனால திமுக வேற ரெடியா வச்சிருக்காங்களாம், நீங்க திங்கட்கிழமை யாரும் பண்ணலன்னா நீங்க பண்ணி விட்டுருங்க திமுக வேட்பாளர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்களாம். சப்ஸ்டியூட் எல்லாம் போடுற அளவுக்கு மாறி இருக்கு. இப்பதான் வந்து வெளியிடுவாங்களா என்னதான் சொல்றாங்க? அதான் ஸ்டாலின் தான் சொல்றாரு, நம்ம ஒன்னும் சொல்லல. என்ன ஸ்டாலினே சொல்றாரு? ஆமா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெளியாகும், ராகுல் வெளியிடுவாருன்னா அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சிக்காக இவரு வெளியிடுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. வேலை பாக்குறது ஓகே, அந்த அறிவிப்பை கூட இவர் தான் வெளியிடணுமா, திமுக காரங்க தான் சொல்லணுமாங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்னன்னா நம்ம நிருபர் ஸ்ரீராம் வந்து அங்க போயிருக்காரு சத்தியமூர்த்தி பவனுக்கு. ஏன்னா நேற்று ஃபுல்லா ஒரே கூத்து தான் நடந்திருக்காங்க சத்தியமூர்த்தி பவன்ல. போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் முதல்ல வந்திருக்காங்க. குங்ஃபு விஜயன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. குங்ஃபு எதுவும் போட்டு காமிக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சா அவர் வந்து சீட்டு வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்காரு. வெயில்ல எல்லாம் உட்கார முடியாது எங்க அண்ணனாலன்னு சொல்றதுனால அவங்களே முன்னாடியே வந்து வெளியில சத்தியமூர்த்தி வெளியில ஒரு ஷாமியானா போட்டிருக்காங்க. போராட்டம் நடத்தினா அங்க வந்து போராடிக்காங்கட்டா. இவரு போராடுறதுக்காக வந்து அங்க ஷாமியானா போட்டிருக்காங்க. வெயில்ல எல்லாம் போராட முடியாது இல்ல, ஏன்னா வீட்டை விட்டு அன்னைக்குதான் வெளியே வந்திருப்பாரு போல. சோ அதனால அங்க அவர் வந்து சீட்டு வேணும்னு சொல்லி அவரு கோஷம் போட்டிருக்காரு. இதுல என்னன்னா ஒரு டிராமா வந்து அங்க ஒரு நடத்திருக்காங்க, ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா அவரோட ஆதரவாளர், அவங்க டக்குன்னு ஒரு டீசல் கேனை எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. தலைவரே உங்களுக்கு சீட் இல்லைன்னா தீ குளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே குளிக்க மாட்டாரு, இவ்வளவு ஆர்வமா போறேன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓகே அம்மா சீட்டு கூட இப்ப கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, டீசல் கிடைக்காம போயிடும், சும்மா இருமான்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துருக்காரு நம்ம நிருபர் ஸ்ரீராம். அடுத்து ஒரு கோஷ்டி வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா மகளிர் அணியில ஹசீனா, அவங்களுக்கு வந்து சீட்டு வேணும், வேண்டும் வேண்டும் ஹசீனாவுக்கு சீட்டு வேண்டும்னு ஒரு 3-4 நிமிஷம் கோஷம் போட்டு அவங்க ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கு அடுத்து ஒரு கோஷ்டி வந்திருக்கு. அவங்க யார் கோஷ்டினே தெரியல. மீனவர்களுக்கு சீட்டு வேணும், மீனவர்களை ஒதுக்குறாங்க காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு வேண்டும் வேண்டும் மீனவர்களுக்கு சீட்டு வேண்டும் மட்டும் கோஷம் போட்டுட்டு 1 நிமிஷம் கூட இல்ல, டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. உடனே பிடிச்சி நிறுத்தி, சார் ஒரு 5 நிமிஷமா நில்லுங்க சார், ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு மீடியாக்காரங்களாம் கேட்டுக்கிட்டதுனால திரும்ப ரொம்ப முடியாம சரி ஓகே கோஷம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கோஷம் போடுறதுக்கு வேண்டும் அந்த மாதிரி இருக்கு கட்சியோட நிலைமை பாருங்க. இப்படி எல்லாம் இருந்தா இதுல இன்னும் 28 பேர் அறிவிச்சோம்னா என்னென்ன நடக்க போதும். சீட்டு கேட்கிற போராட்டத்துக்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அப்படின்னா மக்களுக்கு என்ன போராட்டம் நடத்துவாங்கன்னு தெரியலையே. ஆமா, அந்த நிலைமையில இருக்கு காங்கிரஸ். இன்னொரு பக்கம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில இன்னைக்கு போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஆமா, இதுவரை நிறைய பேர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பாத்தீங்களா, உதயநிதியை 2 தொகுதியில போட்டிடுறாருன்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 2மே ஒரு தொகுதி தான். ஆமா, அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அவர் தாக்கல் பண்ண வேட்புமனு இப்போ வெளியாயிருக்கு. அதில் வந்து அவரோட சொத்து மதிப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி சம்பளம் வாங்கின விஜய்க்கே 400 கோடி சொத்துன்னா சம்பளம் கொடுத்த உதயநிதிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் அந்த பீஸ்ட் படத்துக்குலாம் 200 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு விஜய். ஆனா இவரு கொடுக்கல போல சம்பளம். ஏன்னா இவர்கிட்ட சொத்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம தான் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம. ஆமா, 20 கோடி தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த டிஃபெண்டர் கார் இவர் பேர்ல இருக்கு போல. டிஃபெண்டர் காரும் ஒரு இன்னோவா காரும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசையும் அசையா சொத்து ஒரு 20 கோடி, மனைவி பேர்ல ஒரு அசையும் சொத்து வந்து ஒரு 13 கோடி, இதெல்லாம் வந்து கணக்குல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனத்துக்கு கடன் ஒரு 4 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ அந்த நிறுவனம் யாரோடதுன்னு ஒரு ஆராய்ச்சி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது அவரோட அம்மாவும் மனைவியும் சேர்ந்து நடத்துறாங்க, அவங்களுக்கே கடன் கொடுத்துருக்காங்கன்னு தாவே கலந்து இதை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேட்பு மனுக்களை வச்சு இந்த ஆண்டு புதுசா வந்து இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல்வாதிகளும் பிசினஸ்மேன்ஸ் பணக்காரங்களும் மேக்சிமம் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு
அதுல வந்து முதலீடு பண்றது, கடன் கொடுக்கறது, அந்த கம்பெனில இருந்து கார் வாங்குறது, அதன் மூலமா டாக்ஸை கட் பண்ணலாம் அப்படிங்கிற யுக்தியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வேட்புமனுல நமக்கு தெரிய வருது. அரசாங்கமே அரசாங்கத்தை ஏமாத்துதுன்னு வச்சுக்கலாமா சில இடங்கள்ல? வச்சுக்கலாம், கரெக்ட் தான். திருச்சி கிழக்குல இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு விஜய். ஏற்கனவே பெரம்பூர்ல வந்து செஞ்சாரு. இப்ப 2வது தொகுதியாக போட்டியிட திருச்சி கிழக்குலயும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. வழக்கம் போல வந்து மக்களுடைய ஆரவாரத்தோட பெரிய ஊர்வலமா போனாரு. ஆமா, ரோட் ஷோ வந்து பண்ணியிருந்தாரு. வெளியே மேல வந்து கையெல்லாம் காட்டினாரு. இதுல ரொம்ப ஆபத்தான முறையில பின்னாடி நிறைய பேர் வந்து பின்தொடர்ந்து வந்தாங்க. அதுல ஒரு வாகனத்துல வந்த ஒரு இளைஞர் வந்து கீழே விழுந்துட்டாரு. விஜய் வந்து வாகனத்துலேருந்து கீழே இறங்கி அவரை தூக்குறதுக்காக வந்தாங்க. விஜயை சூழ்ந்துட்டாங்க. அது இன்னும் மோசமாக போயிருக்குமோங்கிற நிலமையில தான் இருந்தது. நம்ம நேற்று கூட ஒரு கிண்டலாக தான் சொல்லியிருந்தோம், அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து பிரச்சாரம் பண்ணலாமே தமிழ்நாடு முழுக்கன்னு. ஆனால் அது சரியா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வராங்க பெண்கள், அவ்வளவு சொல்லியும் அவங்க வந்து அதை தாண்டி வராங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தை காவல்துறையாலுமே கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த கூட்டத்துல வந்து ஒரு காவலருடைய காலிலே வந்து கார் ஏறிடுச்சு. அது ஆதவர்ஜனாவுடைய அந்த பாதுகாப்புக்கு வந்த கார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கார்ல ஆதவர்ஜனா இல்லைன்ற மாதிரியும் தகவல் வருது. இருந்தாலும் அந்த காவலரை வந்து கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. அது தாவைக்கானரே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அவரை தூக்கிட்டு போகும்போது வந்து அவரை பார்க்காம எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க விஜய். அந்த அளவுக்கு ஆர்வம் இதுல இருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தை எவ்வளவு காவல்துறை போட்டாலும் கட்டுப்படுத்த முடியுமான்றதும் சந்தேகமா தான் இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு வந்து அவரை சூழ்றாங்க அந்த வாகனத்தை. ஒருத்தர் இதுல ஓடி வந்து இளநீ கொடுத்துக்கிட்டே ஓடி வந்தாரு, இளநியை தூக்கிட்டு. அப்புறம் அந்த இளநியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு விஜய். அதுக்கப்புறம் வந்து பிரச்சார இடத்துக்கும் போயிருந்தாரு. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரம் செய்யறதுக்கும் போயிருந்தாரு. எம்ஜிஆர் சிலைக்கு அங்க போய் மாலை போட்டுட்டு பேக்ரவுண்ட்ல எம்ஜிஆர், முன்னாடி வந்து இவர் இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அடுத்த எம்ஜிஆர் நான் தாங்கிற மாதிரி அவர் அங்க நின்றுட்டு இருந்தாரு. எடப்பாடி என்ன தக்காளி தொக்கா? எடப்பாடியார் இப்பவே எம்ஜிஆர் தானே, அடுத்த எம்ஜிஆர். இவர் அடுத்த எம்ஜிஆர் ஆக ட்ரை பண்ணிருக்காரு. பட் அங்க வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, திமுக பாஜக 2 பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டவங்க தான், அவங்க 2 பேருக்குமே ஓட்டு போடாதீங்க, நான் கொஞ்சம் புதுமையான ஆளுங்கிற மாதிரி 100% நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பல சூழ்ச்சிகள் என்ன சுத்தி நடந்தது. குறிப்பா ஜனநாயகன் வந்து வரக்கூடாது, அந்த படம் வந்திருந்தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டு சூழ்ச்சியில அதை நிறுத்திட்டாங்க, நான் வந்து நீதி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்றாங்களா? நீங்க எல்லாம் ஒப்புதல் கொடுங்க அப்படின்றாரு. அவங்க ஒப்புதலுக்கு முதல்ல சிபிஎஸ்சி இவர் ஆட்சிக்கே வந்துட்டாலும் அதுக்கப்புறம் வந்து இவர் படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருவாரா? அதுவும் முடியாதுதான். ஏன்னா சிபிஎஸ்சி அவங்க கையில இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பல வழிகளை கடந்து உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்டா இப்ப சமீப காலமா பேசுறாருல, அதெல்லாம் பேசி ஓட்டு கேட்டிருக்காரு. ஓகே, பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர் பங்குக்கு அவரும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, 2 தொகுதியில விஜய் போட்டிடுறாருன்னு எல்லாம் விமர்சிக்கிறாங்க. அம்மா ஜெயலலிதா 4 தொகுதியிலேயே போட்டிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. ஆமா, அதை நிராகரிச்சிட்டாங்க. அதை சொல்ல அவர் சொல்லல, 4 தொகுதியில போட்டிட்டாங்க. சட்டத்துல இடம் இருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச 4 இடங்களில் போட்டிடலாம்ன்றாரு. பட் அப்படிலாம் போட்டியிட முடியாதுன்னு தான் சொல்றாங்க. இவர் 70கள்ல இருந்து எம்எல்ஏவா இருக்காருன்னு சொல்றாங்க. இல்லாததை ஏத்துக்க முடியுமா? ஆமா, இல்ல அவருக்கே தெரியலையே அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே. ஆனா சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க பெரிய ஹீரோ தானே, எதுக்கு ஒரு இடத்துல போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுங்க, எதுக்கு 2 இடத்துல போட்டிடுறீங்க, அது மக்கள் விரோதம், பணத்தை அந்த மாதிரி வீணடிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதியில ஜெயிச்சு இன்னொரு தொகுதியில வந்து தோத்துட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஆனா 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இன்னொரு தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தணும், அதுக்கு மக்கள் பணம் செலவாகணும், அப்புறம் அதுக்கு பிரச்சாரத்துக்கு போவீங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு திரும்பி பேசுவீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. அதிமுக சார்பில் பகுஜன் சமாஜினுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து போட்டிடுறாங்க. திருமாவளவன் அவங்களுக்கு வந்து ஆதரவு சொல்லியிருக்காரு. ஆதரவு இந்த சென்ஸ், அவங்க போட்டிடுறதை நான் வரவேற்கிறேன், அவங்களுக்கு ஆனா பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுடைய முன்னேற்றத்தை மையப்படுத்தி அதிமுக இந்த சீட்டை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆமா, அதிமுக சார்பில் போட்டிடுற ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆதரவு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும், அதெல்லாம் சரி, ஆனால் பிஜேபியோட ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட போய் அவங்க போட்டியிடலாமா அப்படின்னு சொல்லி திரும்ப கேள்வி எல்லாமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு விவாதமா மாறி இருக்கு சோசியல் மீடியால. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால வந்து அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி அதிருப்தியாளர்கள் அங்கங்க வெளியே போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. இதுல குறிப்பா அப்பாவு சபாநாயகராக இருந்தவர், அப்பாவுக்கு வந்து ராதாபுரம் தொகுதி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அங்கே வந்து திசையன் விலையோட நகர செயலாளராக இருக்காரு ஜான் கென்னடி. இவர் நான் வந்து அப்பாவோடலாம் சீனியர், ரொம்ப வருஷமா நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன்,
ஆனா என்னைய மாதிரி ஆட்களை வந்து தலைமை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஓஹோ. எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாவே மாறிட்டாரு பாஜகவோட கூட்டணி வச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. உங்க அப்பா கூட தான் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாரு, அப்போ கருணாநிதி என்ன சங்கியா அப்படி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நாங்க சொல்லுவோம் அப்படின்னு அவரு சொல்லல. அவர் வந்து நாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி வேற மாதிரி ஒரு பதில வந்து ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா அந்த போட்டோவெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. எடப்பாடி போற இடத்துலலாம் வந்து வாஜ்பாயும் கலைஞரும் இருக்கிறதெல்லாம் காட்டுறாரு. நாங்க என்ன கூட்டணி வச்சோம் தான், பிஜேபியோட கூட்டணி வச்சோம், ஆனா கட்சி அடகு வைக்கல. இப்ப திமுகவா தான் இருந்தது, ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கையில இருக்குது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. கட்சி அடகு வைக்கிறதா பிரச்சனை, நாட்டை அடமானம் வைக்கிறதாங்க பிரச்சனை. அது எல்லாரும் பண்ணுவோம். அரசியல்வாதிகள் எல்லாருமே கார்பரேட் கம்பெனி கிட்ட நாட்டை அடகு வைக்கிறதும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல குறைந்தபட்ச செயல் திட்டம்லாம் போட்டு கொடுத்தோம் நாங்க. அதை போட்டு கொடுத்து கலைஞர் வந்து வாஜ்பாய் ஆட்சியோட கடிவாளத்தையே அவர் கையில தான் வச்சிருந்தாரு, நாங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பதிலடி. வாஜ்பாயை நம்பி மட்டுமே நாங்க ஆட்சிக்கு போனோம், ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி தான் வந்து வாஜ்பாய் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்றதையும் நம்ம மறக்க கூடாது. ஆமா, அதே மாதிரி குஜராத் கலவரம்லாம் நடந்தது, அதை கூட பெருசா கண்டிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாமும் திமுக மேல இருக்குது. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல முதல் பாஜக எம்எல்ஏ வந்து திமுக கூட்டணியில அமைக்கும் போதுதான் உருவாச்சு அப்படிங்கறதும் ஹிஸ்டரி. அவர் தான் ஹெச் ராஜாங்கிறதையும் நம்ம இங்க நினைவுபடுத்திக்குவோம். 2006 2011 இந்த காலகட்டத்துல கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தாரு பொன்முடி. அந்த காலகட்டத்துல செம்மண் குவாரிகள்ல முறைகேடுகள் நடந்துச்சு, அதனால அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற வழக்கு 2012 அதிமுக ஆட்சியில பதியப்பட்டுச்சு. அந்த வழக்கு விசாரணையில நடுவில் ஜெயிலுக்கு போனாங்க, ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாங்க. இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. அதுல என்னன்னா, பொன்முடியும் அவருடைய குடும்பத்தினரும் 7 பேரும் சேர்ந்து எந்த விதமான தவறிலும் ஈடுபடல, அந்த தவறை நிரூபிக்கல அரசாங்கம் தரப்புல அப்படின்னு சொல்லி விடுவிச்சிருக்காங்க. போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிச்சிருக்காங்க. அரசு தரப்புல அப்படின்னா இப்ப இருக்கிற திமுக அரசு தரப்புலதான் அதை நிரூபிக்கலன்றாங்க. ஆமா ஆமா, 28 கோடி லாஸ் ஆயிருந்தது அந்த டைம்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி ஓசியில போயிடுச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி சாத்தான்குளம் வழக்கு இன்னைக்குமே தீர்ப்பு வந்து அந்த தண்டனை விவரம் வெளியாகலை. இன்னைக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க தண்டனை விவரம் சொல்றோம் அப்படின்ட்டு. இப்போ 9 பேருக்கும் வந்து சிபிஐ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடூரமான முறையில அடிச்சு ஆயுதங்கள்லாம் வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இதுல பொதுவா சாட்சி இருக்காது இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துல, ஆனா வந்து இதுல 3 பேர் சாட்சியும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒன்று மரண தண்டனை, இல்லைனா வந்து சாகும் வரை சிறை, இதில் ஏதாவது ஒரு பெரிய தண்டனை வந்து கொடுக்கணும்னு சிபிஐ தரப்புல அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. போன வாட்டியே ஏன் ஒத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா, மாநில அரசும் மத்திய அரசும் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சிபிஐ தரப்புல பண்ணிட்டாங்க, பட் மாநில அரசு தரப்புல இருந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் ஒத்தி வச்சிருக்கதாகவும் தகவல் வருது. ஸோ அதனால இப்ப 6ஆம் தேதி தீர்ப்பு சொல்லுவோம்னு நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. மாநில அரசு சார்பில் தயங்குறாங்களோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து காவல்துறைக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டா காவல்துறைக்கு அரசு மேல அதிருப்தி வந்துருமோ அப்படின்லாம் சொல்லி தயங்குறதாகவும் சில எதிர்கட்சிகள் வந்து பதிவு பண்றாங்க. ஆளுநர்கள் அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. பல முறை சொல்லிட்டாங்க, திரும்பவும் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் நாவரசன் அவருடைய கொலை வழக்குல ஜான் டேவிட் அப்படிங்கிறவர் வந்து ஆயுள் தண்டனை பெற்றாரு. ஸோ அவரை முன்கூட்டியே விடுவிக்கிறதுக்கான அமைச்சரவை முடிவை தமிழ்நாடு சட்டமன்றம் எடுத்தாங்க. அந்த முடிவுக்கு ஆளுநர் தரப்பு எதிராக இருக்கிறதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. அதுல இல்ல அமைச்சரவை சொல்றதுதான் நீங்க கேட்டாகணும், குறிப்பா இந்த கைதிகள் விடுதலை தொடர்பாக ஆளுநருக்கு அதுல தலையிடுற உரிமை இல்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. RN ரவி அங்க போனாலும் அவரை பத்தி இங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டு மேற்கு வங்கத்துக்கு போயிருக்காரு. அங்க பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்ட்டு. ஆமா, இன்னொரு பக்கம் ஈரான் போர்ல நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நாங்க ஈரானை ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவ்வளவு தாக்குதல் நடத்த போறோம், உடனடியாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும் அப்படின்னு மிரட்டல் கொடுத்திருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல வந்து நாங்க எதையும் சந்திக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம், அமெரிக்கா தரப்புல இருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்கிட்ட நடத்தப்படல அப்படிங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, அமெரிக்காலே வந்து இதுவரையும் இல்லாத அளவுக்கு பெட்ரோல் விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயுமே இந்த ஷெல் உள்ளிட்ட சில தனியார் நயாரா இவங்கெல்லாம் வந்து பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்க. இதே நிலைமை போச்சுன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உட்பட எல்லாருமே வந்து விலையை ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் தட்டுப்பாடு ஏற்படும், ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள இந்தியா போயிடும் அப்படிங்கிறது. கேஸ் வந்து 25
35 நாட்களுக்கு இருந்தது 45 நாட்களுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷனை மாத்திட்டதாகவும் தகவல் வருது. ஆமா, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், நாடு ஸ்தம்பிக்கும், உலகமே ஸ்தம்பிக்கும். ஒரு சொம்பு கம்மங்கூழ் வாங்கிட்டு தட்டுல இருந்த மாங்காய், மிளகாய், நெல்லிக்காய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் இந்த படுபாவின்னு கூழ் விக்கிற பாட்டி சொல்றாங்களாம். சக்சஸ்ஃபுல்லா இந்த வருஷத்துல 3 மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டுடா. சூப்பரா, கை கொடு அப்படின்னு சொல்றாங்க. உலக நாடுகளுக்கு இனி உதவ மாட்டோம் டொனால்ட் ட்ரம்ப். உபத்திரம் இல்லாமல் இருப்பதே ஒரு வகையில் உதவிதான். வாயை திறக்காதீங்க, அதுவே பெரிய உதவிதான். மனசு கஷ்டமா இருக்கே, டீ கடைக்கு டீ குடிக்க போலாம்னு போனேன். அங்க போனதுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கதால டீ கடை நடத்துறதே பெரிய கஷ்டமா இருக்குன்னு அவர் மன கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்காரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுப்போம்? விருது வந்து ஏன் தாமதம் ஆகுது, தாமதம் இல்லதான், இருந்தாலும் தாமதத்தால பாதிப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாரு நயினார். பட் அவரு கொடுக்க வேணாம், அவருக்கு முன்னாடி அந்த மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலைக்கு அவார்டு கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா அந்த ஒரே தொகுதி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாராம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமா, அப்படிதான் நான் குதிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ 2 தொகுதியில நிக்கிற அந்த விஜய் பேசின டயலாக் இருக்குல்ல போக்கிரியில, அதுல இந்த ஒரே தொகுதி தான் வேணும்னு அடம் பிடிக்கிற அண்ணாமலைக்கு அதை கொடுத்துருவோம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்றத நீங்களே கேட்க மாட்டீங்களா? சரி, அந்த விருதை வந்து கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.